இந்த மனிதன் நமக்கு உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறான், எனக்கு போய் உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். வனசிய ஹல்கா, அவனை நான் படைத்திருக்கிறவனே அதை மறந்து விட்டான். அப்ப நான் அவனை படைச்சிருக்கிறேன், என்னால் படைக்கப்பட்டவன். படைக்கப்பட்டவன் வந்து படைக்கப்பட்ட பொருளை கொண்டு போய் என்னோட கம்பேர் பண்ணி உதாரணம் காட்டுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் கோபப்படுறான். அப்ப இந்த வக்கீல் நீதிபதிங்கிற அடிப்படை எவ்வளவுதான் உங்களுக்கு அற்புதமான உதாரணமா தெரிஞ்சாலும் சரி, இப்படி பேசுறதே பாவம், இப்படி பேசுறதே குற்றம், இப்படி பேசுறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, இப்படி பேசுறதே ஷிர்க். உதாரணம் காட்டினோன்னு நீங்க ஈக்குவல் ஆகிவிட்டீல. நீங்க அவுலியாவை பத்தி பேச போய் அவுலியாவை அல்லாவை ஈக்குவலாக்க போய் அல்லாவை முதலமைச்சர் ஈக்குவலாக்கி, அல்லாவை நீதிபதி ஈக்குவலாக்கி, அல்லாவை மின்சாரத்தை ஈக்குவலாக்கி, இப்படி நிறைய ஷிர்க் வைக்க ஆரம்பிச்சு. ஒரு ஷிர்க் செய்யறதுக்காக வேண்டி இந்த ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லுவான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய் சொல்லி போடுவான், அதை மறைக்கணுமேங்கிறதுக்காக ஒரு பொய், அதை மறைக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு பொய். அப்ப ஒரு பொய் சொன்னான்னு வைங்களேன், வரிசையா ஒரு 9-10 பொய் சொல்லி தான் அவன் முடிவான். நிறைய இழுத்துட்டே போய் சங்கிலி தொடர் மாதிரி. அந்த மாதிரி தான் ஒரு இணை வைப்ப தப்பான வாதத்தை சொல்லி நியாயப்படுத்தினா அதுல ஒரு இணை வைப்பு, அதுல ஒரு ஷிர்க், அதுக்கு ஒரு உதாரணம் காட்டினா அதுல ஒரு ஷிர்க். இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், ஃபலா தல்ரிபூ லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் காட்டவே செய்யாதீர்கள். அப்படி கூட ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து நஹ்ல்ல தேனிங்கிற சூராவுல 74வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தல்ரிபூ, நீங்கள் கூறாதீர்கள், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு அல் அம்சால், உதாரணங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ் பத்தி பேசும்போது உதாரணம் இவ்வளவு தெளிவா இருக்கு. அல்லாஹ் பத்தி பேசினா உதாரணத்தை பேசக்கூடாது. நீ என்ன அற்புதமா தத்துவமா இருந்தாலும் சரிதான், அதை நீ பேசக்கூடாது. 16ல 74 சூரத்து நஹ்ல்ல 74வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உதாரணம் காட்டுவதற்கு எந்த ஒரு அருகதையும் நமக்கு கிடையாது. உதாரணம் ஒன்றுக்கு ஒரே ஆதாரம், இந்த கபருக்கு போவதற்கு, அங்க போய் பிரார்த்திப்பதற்கு, அதை கட்டி அழுவதற்கு என்ன கையில வச்சுக்கிற ஆதாரம் குர்ஆன் வசனமா இருக்கு? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்களா? இல்ல. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன? இந்த உதாரணம் தான். இந்த உதாரணங்கள் கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உதாரணம் எனக்கு காட்ட கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், எனக்கு ஏன் உதாரணம் காட்டக்கூடாது தெரியுமா? ஒண்ணுல இருந்து நான் உதாரணம் காட்டுறேன், உனக்கு உதாரணம் காட்டுறேன் இப்ப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எப்படி சூப்பர் பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. லரபலக்கும் மஸலம் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் சொல்றான். இது சூரத்து ரூம், ரூம்ங்கிற அத்தியாயத்தில் 28வது வசனம். டேய், உனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன்டா. என்ன சொல்றேன்னு பாப்போம். நீ ஒரு எஜமான், ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்குற. அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு முதலாளி, ஒரு அடிமையை, ஒரு மனுஷன். அந்த காலத்தில் அடிமை இல்ல, அந்த காலத்தில் மனிதர்களே சந்தையில் விற்கப்படுவாங்க, ஆடு மாடு மாதிரி. அப்படி வாங்கப்பட்டவனு சொன்னா வேலைக்காரன் மாதிரிலாம் கிடையாது, அவனுக்கு உரிமையே கிடையாது. வேலைக்காரன் இருந்தா நம்மள்ட்ட இருப்பான், போலான்னு போயிருவான், அவன் நம்மளை எடுத்துட்டு போயிருவான். அடிமைங்கிறவன் எங்கேயும் போவே இயலாது, போனாலும் பிடிச்சு நாங்க கொடுத்துருவாங்க. எல்லாரும் சேர்த்து ஒப்புக்கொண்ட ஒரு அம்சம் அது அந்த காலத்தில் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமா அந்த அடிமைங்கிறது இருந்துச்சு. இந்த அடிமையை வந்து அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். நீங்க ஒரு அடிமை, நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. வாங்கிட்டு வந்த உடனே நீங்க வந்து அவனை உங்களுக்கு ஈக்குவலா வச்சு, இது இந்த பாதி உனக்கு, இந்த சொத்து எனக்கு, இந்த இதை நீ வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் இல்லாம சம பங்காளி, நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி தான் எல்லாமே என்று நீ சொல்லுவியாடா? உனக்கு நான் உதாரணம் காட்டுறேன் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நீ வந்து உன்னுடைய இதுல பங்கு வைக்க மாட்ட, உன்னுடைய அடிமைன்ற உன தனியா ஒதுக்கிடுற. அடிமைக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசத்தை விட உனக்கும் எனக்கு வித்தியாசம் கூட இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கும் அடிமைக்கு என்ன வித்தியாசம்? மனுஷங்கள் 2 பேரும் ஒண்ணுதான், சின்ன ஒரு அந்தஸ்துலாம் உங்க 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு? உதாரணம் காட்டக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டுறான். எனக்கு உதாரணம் நீ காட்டுறியா, நான் உனக்கு உதாரணம் காட்டுறேன். இப்ப எப்படி இருக்கு உனக்கு? அப்ப உன் வீட்டு வேலைக்காரனுக்கு பாதி பங்கடா ஒத்துக்குருவியா? கடையில லேபரா வச்சுக்கிறீங்க இல்லங்க, அவனை வந்து நான் காலைல 8ல இருந்து 12 வரைக்கும் நான் உட்காந்துக்கிறேன், நீ 12ல இருந்து 4 வரைக்கும் நீ உட்காந்து எல்லாம் காசு வாங்கி போட்டு சொல்லுவீங்களா? ஒரு பீனு வேலைக்கு கூப்பிட்டு ஒருத்தன் சேர்த்துருக்கீங்க, எடுபடி வேலைக்கு உங்க சீட்ல உட்கார வைப்பீங்களா? அப்ப நீ ஒரு முதலாளின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்காரன் உட்கார வைக்க மாட்டேங்கிற, ஒரு எஜமான்னு சொல்லிட்டு அடிமை உட்கார வைக்க மாட்டேங்கிற, ஏன் சீட்ல கூட வச்சு உட்கார வச்சுடுற. ஏன் சீட்ல கொண்டாந்து ஒரு என்னுடைய கால் தூசிக்கு சமம் இல்லாத, அற்பத்தில் அற்பமான, என்னோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் கொண்டாந்து என்னுடைய இடத்துல உட்கார வச்சுடுற. இவர் அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ்வுக்கு அடுத்த வீட்டுக்காரரு, அல்லாஹ் ஓய்வு எடுக்கும்போது இவர் வந்து உட்கார்ந்துக்குவாரு. இப்படி ஆக்குறீங்களப்பா? கோபுரம் அல்லாஹ் யாரு என்ன நினைச்சு எனக்கு உதாரணம் காட்டி தெரியற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது.
அல்லாஹ் வந்து ஒரே ஒரு உதாரணம் காட்டுறான் அவன் தனக்காக வேண்டி. அந்த உதாரணம் காட்டுவது கூட நீங்க உதாரணம் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை காட்டுறான். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல்லாஹு நூறு சமாவாத்தி சூரத்து நூறு, நூறுனே ஒரு அத்தியாயம், ஒளி பிரகாசம் ஜோதின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது நூறு. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், நான் அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேனே இந்த வானம் பூமி எல்லாத்துக்கும் ஒளியா இருக்கிறேன். இந்த சூரிய ஒளிலாம் இவ்வளவு பயங்கர ஒளிங்கிறீங்க, இதெல்லாம் நான் போட்ட பிச்சை ஒண்ணுமில்ல, இதெல்லாம் கணக்கே கிடையாது. இதெல்லாம் மிஞ்சின ஒளி நான். வானம் பூமி மொத்தத்தை எடுத்துக்கொண்டால் அத்தனைக்கும் ஒளி வீசக்கூடியவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய ஒளியை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, உலகத்தில் இல்லாததையா சொல்லி சொல்லி காட்டி, உலகத்தில் இல்லாத பொருளையா சுட்டி காட்டி அப்படி உதாரணம் காட்டுறான். இல்லாத அல்லாஹ் கூட உதாரணம் காட்டுறான். எப்படி காட்டுறான்னு பாருங்க. மசல் நூரிஹி கமிஷ்காத், அவனுடைய ஒளி என்னுடைய ஒளிக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு விளக்கு மாடம், விளக்கு வைக்கிற மாடம் தெரியுமில்ல, அந்த காலத்துல விளக்குகளை வைக்கிறதுக்கு ஒரு மாடம் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள விளக்கு வைக்குவாங்க. அந்த மாதிரி லைட்லாம் இல்லாத காலம். என்னுடைய ஒளிக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஒரு மாடம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஃபீஹா, மாடம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, பெரிய இடத்துல வெளிச்சம் வந்து குறைவா போயிடும். ஒரு மண்ணெண்ணெய் விளக்க கொளுத்தி இந்த ஹால்ல நடுவுல வச்சு என்று சொன்னா அந்த வெளிச்சத்துல யாராலையும் ஒண்ணுமே பண்ண இயலாது. அதே மண்ணெண்ணெய் விளக்க வந்து ஒரு 5க்கு 5 ரூமுக்குள்ள வச்சு என்று சொன்னா அது ரொம்ப பிரைட்டா தெரியும். எவ்வளவுக்கு இடத்தை சுருக்குறீங்களோ அந்த வெளிச்சம் ரொம்ப வந்து என்ன செய்யும், பிரைட்டா தெரியும். அதனால ஒரு 0 வால்ட் பல்ப் இருக்குல்ல, அதை டேபிள் லாம்ப வச்சு நீங்க படிக்கலாம். 0 வால்ட் பல்ப் உங்க இடத்துக்கு சின்னத்தை இடத்தை சுருக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து என்ன செய்யலாம், கீழே புஸ்தகத்தை வச்சு படிக்கலாம். அப்ப இடத்தை சுருக்க சுருக்க வெளிச்சம் வந்து பிரைட்டா இருக்கும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பிரைட்டுக்கு உதாரணம் காட்டுறான். ஒரு மாடத்தை வச்சுக்க, சின்ன மாடம், அந்த குழி மாட குழிம்பாங்க இல்லையா, அந்த மாட குழிய வச்சுக்க. அது எவ்வளவு இருக்கு மாட குழிங்கிறது, எவ்வளவு இருக்கு, இப்படி ஒரு அரை அடி, இப்படி ஒரு அடி, ஒண்ணுக்கு அரை தான் மாட குழின்னு வைக்கிறாங்களே. ஒரு அடி இந்த காலத்துல பாத்துருக்க மாட்டீங்க, கிராமங்கள்ல உள்ளவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சிட்டில உள்ளவங்க அதை பாத்துருக்க மாட்டீங்க. மாட குழிலாம் வாசல்ல விளக்கு வைக்கிறதுக்கா வைப்பாங்க. அந்த மாட குழி இருக்குது. அந்த மாட குழியில ஃபீஹா மிஸ்பாஹுன், அதுல ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம், அது வெளிச்சம் சின்ன இடத்தை காட்டுறதுனால வெளிச்சம் நல்லா இருக்கும். ரூம்ல வச்ச விளக்கு இல்ல, மாடத்துல வச்ச விளக்கு. அந்த மாடத்துல எவ்வளவு பிரைட்டா இருக்கும், அந்த மாடத்துக்குள்ளதான் இல்ல பயங்கர வெளிச்சமா இருக்கும். அல் மிஸ்பாஹு ஃபீ சுஜாஜத்தின், அந்த விளக்கு எங்க இருக்குன்னு கேட்டா கண்ணாடிக்குள்ள போடப்பட்டிருக்கு. அந்த காலத்துல கண்ணாடி இல்லாத காலம் தானே, சிமில்லாம் ரொம்ப இந்த மாதிரி ரெடிமேடா கிடைக்காது. அது மாதிரி சிமில் கண்ணாடிக்குள் போடப்பட்ட விளக்கு. கண்ணாடி போடும்போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், வெளிச்சத்தை அதிகப்படுத்தி காட்டும். சின்ன இடத்தினால வெளிச்சம் இருக்கும், அதுல கண்ணாடியை போட்ட உடனே அதுலயும் வெளிச்சம் இருக்கும். அசுஜாஜத்துக்கு அன்னஹா கௌகபுன் துர்ரியும், கண்ணாடி இருக்க அதுவே நட்சத்திரங்களை போல சூரியன் எப்படி பிரகாசிக்குதோ அது தனியா பிரகாசிக்குது. அதுக்கு ஒரு கண்ணாடி போடப்பட்டிருக்குது. அந்த கண்ணாடி எப்படி கண்ணாடி, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணாடி இல்ல, உலகத்துல எங்கேயும் இல்லாத கண்ணாடி. அந்த வெளிச்சம் அல்லாஹ் தன்னுடைய உதாரணத்தை காட்டும் போது கூட இருக்கிற பொருளை சொல்ல மாட்டேங்கிறான். இல்ல அப்படி ஒண்ணு உலகத்துல எப்படி இல்ல, ஒரு கண்ணாடி வெறும் கண்ணாடி காட்டணும் வெளிச்சம் வரும், அதுல இருந்து பிரதிபலிக்கத்தான் நீங்க நம்ம வச்சுக்கிற கண்ணாடிகள்லாம் இருக்கிறது எடுத்து காட்டும். அதுலயே இயற்கையா வெளிச்சம் வருமா, வராது. அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய ஒளியை புரிஞ்சுக்கிறதா இருந்தா ஒரு மாடத்தை கற்பனை பண்ணிக்க, அதுல ஒரு விளக்கு இருக்குதா கற்பனை பண்ணிக்க, அந்த விளக்கு கண்ணாடி போடப்பட்டிருக்க கற்பனை பண்ணிக்க. கண்ணாடியில இருந்து வர வெளிச்சம் வருது, விளக்குல இருந்து வர வெளிச்சம் வருது. அந்த கண்ணாடி போடுறமே அதுல இருந்து வர இயற்கையா தன்னால வெளிச்சம் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு ஊத்துறமே என்ன, அது அப்படி தண்ணி மாதிரி அப்படி பிரைட்டான என்ன விளக்கு என்ன மாதிரி விழுவிழு என்ன இல்ல, அதுல வர வெளிச்சம் வருது. ஊத்துற